வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசிப்பூ, சோம்பு போட்டு நம்ம இப்போ வறுத்ததெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும். அது கூடவே வெங்காயம், தேங்காய், சிவப்பு மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாம் இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் போட்டுடணும். அதை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. ஏன்னா நம்ம வெங்காயத்தை வதக்காமல் அரைச்சிருக்கோம், அதனால அந்த பச்சை வாடை போடணும். பக்கத்துலேயே இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பச்சை மிளகாவும் சிக்கனையும் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கணும். இதில் சால்ட்டு, தக்காளி போட்டு சேர்த்து நல்லா வதக்குங்க. மஞ்சள் தூளும் போட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். அந்த சிக்கன் தண்ணியிலேயே நல்லா வெந்துடும். இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கணும். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து அதுவே வதங்கிருச்சு அந்த தண்ணியிலையே. இதில் இப்போ நாம் தனியாத்தூள், கரம் மசால் தூள் சேர்த்துக்கணும். கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நாம் இப்போ வெந்திருக்க சிக்கனை எடுத்து வதங்கின மசாலாவோடு சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியும் விடுங்க. இப்போ இது நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நாம் இதில் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும். தயிர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுதுன்னா போதும். ரொம்ப டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சப்பாத்தி, சாதம், பரோட்டா எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.